என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வரக்கூடிய 2024 ஏப்ரல்ல வரக்கூடிய எலெக்ஷனை பற்றி வீடியோ பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, தயவு செஞ்சு என்கிட்ட இந்த எலெக்ஷனை பற்றியோ இல்லை இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமான விஷயங்களை பற்றி என்கிட்ட நீங்க சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நிறைய பேர் பேச சொல்லியிருந்தீங்க. அதனால உங்களுடைய ஆசைக்காக நான் இன்னைக்கு பேச போறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போறேன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்தெந்த சின்னத்துக்கு யாரெல்லாம் எலெக்ஷன்ல நிற்கிறாங்க, இந்த 2024 எலெக்ஷன்ல யாரு கன்னியாகுமரி மாவட்டத்தோட எம்பியா வர போறாங்க, ஸோ அப்படிங்கிறத நான் பேச போறேன். ஸோ யாரு எம்பியா வர போறாங்கன்னு நான் சொல்லல, ஸோ அது நீங்க தான் முடிவெடுக்கணும். ஸோ அதை பற்றி நான் பேச போறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா இந்த 2024 எலெக்ஷன்ல யார் எம்பியா வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அவங்க பேரை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பாக்குறவங்க கண்டிப்பா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எம்பி, ஸோ எம்பின்னு பார்க்கும்போது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு எம்பி இருப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை பார்லிமெண்ட்ல கொண்டு போய் பேசி அதை கிளியர் பண்றது எம்பியுடைய வேலை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்திருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நடக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில், நம்ம பார்க்குறோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த எம்பியா இருக்கிறவங்க பார்லிமெண்ட்ல போய் பேசி நிறைய விஷயங்களை நமக்கு சால்வ் பண்ணி நடத்தி தராங்க. சின்ன சின்ன ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், படிச்சு முடிச்ச பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், பாவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எம்பி மூலமா நமக்கு தீர்வுகள் கிடைக்குது. இந்த 2024 எலெக்ஷன்ல யாரெல்லாம் எம்பிக்கு செலக்ட் ஆயிருக்காங்க, எம்பி எலெக்ஷன்ல யாரெல்லாம் போட்டி போடுறாங்க, ஸோ அப்படிங்கறத நான் பேச போறேன். இந்த 2024 எலெக்ஷன்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஜேபி, காங்கிரஸ், அதிமுக, நாம் தமிழர், ஸோ இந்த 4 கட்சியிலும் தான் மெயினா எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், போன எலெக்ஷன்ல நம்முடைய விஜய் வசந்த் அவர்கள் எம்பியா செலக்ட் ஆனாரு. அதுக்கு முன்னாடி நம்முடைய ராதாகிருஷ்ணன் இருந்தாரு. ஸோ இவங்க 2 பேரோட ஆட்சியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிஜேபி ஆட்சியில அவர் மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேம்பாலங்கள் அமைச்சாரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா புதுசா 2 பேர் வந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில மரிய ஜெனிஃபர், அதிமுக கட்சியில பாத்தீங்கன்னா நசரத் பஸ்ஸலியான். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர் புதுசு. இவங்க 2 பேருமே நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. புதுசா இவங்க 2 பேரும் இந்த எலெக்ஷன்ல போட்டி போட போறாங்க. ஸோ இவங்க 4 பேர்ல யாரு எம்பியா வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? பிஜேபி கட்சிக்கு போட்டி போடக்கூடிய ராதாகிருஷ்ணன் வரணுமா, அல்லது காங்கிரஸ் கட்சி சார்பா போட்டி போடக்கூடிய விஜய் வசந்த் வரணுமா, அல்லது நம்முடைய நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டி போடக்கூடிய நம்முடைய மரிய ஜெனிஃபர் வரணுமா, அல்லது அதிமுக கட்சி சார்பா போட்டி போடக்கூடிய நசரத் பஸ்ஸலியான் வரணுமாங்கிறது மக்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ மக்கள் நம்ம ஓட்டு போடுறோம். ஓட்டு போடும்போது நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசியல்ல பணத்தை பார்க்குறாங்க. ஸோ யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. யார் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும், அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு எண்ணங்கிறது கிடையாது. மக்களுடைய தாட் அப்படி கிடையாது. மக்களுக்கு யார் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்போவுமே நீங்க உங்களுடைய கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. ஸோ கடந்த கால ஆட்சியில் இப்போ நமக்கு தெரியும், ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, வசந்தகுமார் சார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்முடைய நாம் தமிழர் கட்சியில சீமான், அதிமுக கட்சியில பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ஜெயலலிதா அம்மாவுடைய கட்சியெல்லாம் முன்னாடி இருந்திருக்கு. நமக்கு அதான் தெரியும், நமக்கு அவங்களதான் தெரியும். நீங்க உங்க கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு யாரு நல்லது பண்ணியிருக்காங்க கடந்த காலங்கள்ல, உங்களுக்கு யாரால நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, ஸோ அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். கண்டிப்பா யாரால உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு யோசிச்சு ஓட்ட போடணும். இது நிறைய விஷயங்கள் பேசும்போது நாம இப்ப காசு வாங்குறோம், காசு வாங்கிட்டு ஒரு சின்னத்துக்கு நம்ம ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டுட்டு நமக்கு ஒரு தேவை நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்கும் போது அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஓட்டுக்காக ஒருத்தர்கிட்ட காசு வாங்கி அவருக்கு ஓட்டு போடுறீங்க, அவரும் ஜெயிக்கிறாரு. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது நீங்க அவங்க கிட்ட போய் கேட்குறீங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ அன்னைக்கு காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தயவு செஞ்சு நீங்க ஓட்டு போடும்போது காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதுங்க. உங்களுக்கு யாரு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்களை தாண்டி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு யாரு நல்லது பண்ணுவாங்க, யாரு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எம்பியா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க உங்க மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதுக்கு நீங்க ஓட்டு போடுங்க.
கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு விடுவு காலம் வரணும்னு யாரால முடியும்? யார் எம்பியா வந்தா மக்களுடைய பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் பேசப்படும். ஸோ அப்படிங்கிறத பார்த்து நீங்க யோசிச்சு உங்களுடைய ஓட்டுகளை வந்து போடுங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஓட்டு வருது. ஸோ அந்த ஓட்டுக்கு ஒரு வேல்யூ வேணும். அந்த 5 வருஷமும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு யாரால முடியுமோ அவங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய ஓட்டை கொடுங்க. ஸோ அதனால இவங்க 4 பேர் மெயின் புள்ளிகள் 4 பேர்: ராதாகிருஷ்ணன், விஜய் வசந்த், மரிய ஜெனிஃபர், நசரத் பசலியா. ஸோ இவங்க 4 பேர்ல உங்களுக்கு யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்க ஓட்டை கொடுங்க தைரியமா. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி தாமரை, காங்கிரஸ் கை, நாம் தமிழர் கட்சி மயக், அதிமுக இரட்டை இலை. ஸோ இந்த 4 தான் மெயின் சின்னங்கள். ஸோ இவங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய ஓட்டை கொடுத்து நீங்க வந்து வெற்றி பெற செய்யுங்க. மக்களாகிய உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஒரு விருப்பம் தான் அந்த ஓட்டுங்கிறது. வந்து அவன் சொன்னான், இவன் சொன்னான், எனக்கு அப்பா அந்த சின்னத்துக்கு போட்டாரு அதனால நானும் அதுக்கு தான் போடணும், என்னுடைய அம்மா வந்து அதுக்கு போட சொன்னாங்க அதுக்கு தான் நான் போடணும், என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டான் அதனால வந்து நான் அதுக்கு தான் ஓட்டு போடணும். அப்படி கிடையாது. உங்களுக்கு யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போடுங்க. ஓட்டுங்கிறது வந்து உங்களுடைய உரிமை, அதை போட வேண்டியது உங்க கடமை. ஸோ நீங்க கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓட்டுங்கிறது நீங்க கண்டிப்பா போட தான் போறீங்க. போடுறத நல்லா யோசிச்சு ஒரு தரமான ஒரு சின்னத்துக்கு நீங்க வாக்களிங்க. ஸோ நான் இப்போ வந்து நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா போடுங்க, இவங்களுக்கு கண்டிப்பா போடுங்க, கண்டிப்பா நீங்க காங்கிரஸுக்கு தான் போடணும், கண்டிப்பா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் போடணும்னு நான் சொல்ல வரல. அது உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், யாருக்கு போடணுமோ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், யார் வந்தா உங்களுடைய மாவட்டத்துக்கு நல்லது நடக்குமோ அவங்களுக்கு நீங்க உங்க ஓட்டை வந்து போடுங்க. நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து நோட்டாவுக்கு போடுவேன், நோட்டாவுக்கு போடுவேன்னு. அது உங்களுடைய விருப்பம் தான். நோட்டாவுக்கு போடுறது உங்க விருப்பம் தான். ஸோ நீங்க போடும்போது கொஞ்சம் கவனமா யோசிச்சு முடிவெடுத்து போடுங்க. எப்பவுமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதுங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுங்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை இன்னொருத்தனுக்கு வந்து தாரவாரத்து கொடுக்கறதுக்கு சமம். நீ பணத்தை தா, கன்னியாகுமரி மாவட்டத்தை நீ என்ன வேணும் பண்ணிக்கா, எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொந்த மாவட்டத்தையே சொந்த மண்ணையே நம்ம வந்து விற்கிறதுக்கு சமம் தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது. ஸோ தயவு செஞ்சு யாருமே வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதுங்க. யார் ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்குமோ, யார் ஆட்சிக்கு வந்து நல்லது நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஓட்டுகளை தயவு செஞ்சு போடுங்க. வரக்கூடிய 2024 எலெக்ஷன்ல கண்டிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு மாற்றம் வரணும்னா மக்களாகிய நாம் எல்லாரும் யோசிச்சு முடிவெடுத்து ஒரு ஓட்டை போடணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். மறுபடியும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.